ஏண்டி மேலுக்கு போற தட்டை எடுத்துட்டு வர சொன்னா இவ்வளவு நேரமா? நான் காலையில 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துல இருந்தாகணும். மணி இப்பவே 8 ஆயிடுச்சே. அரை மணி நேரம் லேட்டுக்கு ஏன் இப்படி பதறீங்க? நான் சொன்னது நேத்து காலையில 8 மணிக்கு. கொண்டா, உங்க அப்பா கருவாட்டு கடையில வேலை பாக்குறாங்கிறது சரியா தான் இருக்கு. சுருட்டியே எடுத்துட்டு வந்திருக்கா. ஐயோ ஜிப்பா, ஏண்டி இந்த ஜிப்பா சனியனை எடுத்துட்டு வந்த? இதான் அவளுக்கு பிடிக்காதே. அவளா? பாத்தீங்களா, சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டீங்களா? என்ன கசக்காத. வீட்டுல கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வெளியில கூத்தியா வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் வீட்லயே நீ இருக்கியே. இது நான் அவன்னு சொன்னது அல்லிய சொல்றேன்டி. நாட்டமக்காரன் தங்கச்சி. அந்த ரெட்டவாளுக்கு தான் யாரும் ஜிப்பா போட்டா பிடிக்காதே. ஆமா, அந்த அல்லிய கண்டு ஏன் இப்படி ஊர்ல எல்லாரும் பயந்து சாவறீங்க? அம்மா தாயே ஸ்ரீதேவி, இன்னைக்கு வியாபாரம் பூரா நல்லா நடக்கணும். உன்னை தான் நம்பி இருக்கேன். அமாவாசை என்னையா பேப்பர்ல என்ன விசேஷம்? அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா? இல்லையே. இங்க நின்னு பீடி குடிக்க வைக்க போற பத்திக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா? இல்ல. உன்கிட்ட பீடி வாங்கிட்டு இங்க குடிக்காம ஹோட்டல்ல ரூம் எடுத்தா பீடி குடிப்பாங்க. சரி சரி, ஒரு பாக்கெட் நிரோத்து குடியா. கொடுக்க முடியாது. யாருக்கு நிரோத்து கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு கொடுக்கவே மாட்டேயா. பீடியவே இங்க நின்னு குடிக்க கொடுக்காட்டி போயா. போ மூதேவி. வணக்கண்ணே. வாடா. என்ன ரொம்ப நாளா ஆளக்கானா? வழிய மறந்துட்டியா? ஆமாண்ணே. போகும்போது மறந்துட்டா? வரும்போது பேப்பரை கீச்சு போட்டுட்டே வந்தேன். போகும்போது பொறிக்க எடுத்துக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். சரியான பொறிக்க குடும்பம். என்னடா ஓட்டுற? கம்பெனியோட புது பீடி விளம்பரம்னே. பீடியோட பேரு அல்லி மார்க்கு பீடினே. எடுறா எடுறா. ஏண்டா அறிவு கெட்டவனே, இனிமே இதை ஒட்டுன உன்னை கைய கால ஒட்டி விடுவேன். ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கு இந்த கத்து கத்துறீங்களா? நம்ம எவ்வளவு நாளா சிநேகிதக்காரங்க. அது என் போதாத காலம்டா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன். நல்ல வரும் வல்ல வரும். அதை ஒட்டுன உன்னை கொன்னே விடுவேன். இதை மட்டும் அவ பாத்திருந்தா என் கைய கால முறிச்சிருப்பா. அவ பார்த்தான்னு சொல்றீங்களா? என்ன அந்த பொண்ணு யாருன்னா? அவ தாண்டா நாட்டாம தங்கச்சி அல்லி. என்னையா விஷயம்? என்ன நடந்தது சொல்லி தொலைங்கயா. என்னங்க, நான் இந்த பஸ்ஸோட டிரைவர். ஆமா, இந்த பொண்ணு வண்டியில ஏறினது வேற சீட் இல்ல. என்ன எழுதிருக்க சொல்லுறியா? நான் யாருக்கு தெரியாது. வாடி போடா. இதுடா ரோட்டுக்கு புதுசு போறக்கு. அத ஆள் யாரும் தெரியாம வம்பங்க. யா இல்ல. பாருங்க கட்டிடுவேன். நீங்க ரோட்டி கிட்ட வந்து வாங்க. நான் ஒண்ணு அந்த பொண்ணை அடிச்சிட மாட்டேன். அறிவுகிட்ட தானே பேசப்படாது. அந்த பொண்ணு உன்னை அடிக்கணுங்கிறதுக்காக நான் கையை பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன்னை அடிக்கணும்னு. இப்பதான் சான்ஸே கிடைச்சது. அடி ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பொறுத்துனா ஒரு பொட்ட பிள்ளை இப்படியா செய்யுது? ஊர்ல தலை காட்ட முடியல. எங்க போனாலும் உங்க அள்ளி இதை செஞ்சா அதை செஞ்சான்னு ஒரே கூப்பாடு. ஏன்பா அந்த கவரிங் வளையல் ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன். நீ எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பயமுடு இல்ல. நீ அவளுக்கு கொடுக்குற செல்லம் தான். உனக்கு இப்ப வளையல் பெருசா போச்சா? ஆமா, நாட்டாம தங்கச்சின்னு ஊருக்காரங்க எல்லாம் உன்னை விட்டு வச்சா அதுக்காக அவங்க எல்லாரும் உனக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தமா? மரத்துல கட்டி வச்சு பட்டையை உரிச்சிருவாங்க. எப்படி வளையல் காதுல போட்டுக்க மாட்டியே? வளையல காதுல போட்டுக்கிறது இல்ல, கையில போட்டுக்கிறது. தெரியும் தெரியும். அர்த்தி செல்லமா வளர்த்த பொண்ணுனா கூட ஊரை இப்படியா ரெண்டு படுத்துறது? உன் அண்ணங்காரன் 15 வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம தங்கச்சி தங்கச்சின்னு உன் மேல உயிரியே வச்சிருக்கானே, அவன் மனசு இப்படியா கஷ்டப்படுத்துறது? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா பேசிக்கிட்டே போற? பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏன் தங்கச்சி கண்டிக்கு எனக்கு உரிமை கிடையாதா? கண்டிச்சு வை, நல்லா கண்டிச்சு வை. யார் வேணானது? உனக்கு தைரியம் இருந்தா அவளை நேரா பார்த்து கண்டிச்சு வை. யார் எனக்கு தைரியம் சொல்றியா? அவ வரட்டும். இன்னைக்கு அவ கைய ஓட்டச்சு அடுப்புல வைக்கணும். அண்ணா அண்ணா வாமா தங்கச்சி வாமா. சாப்பிடாம எங்கம்மா போயிருந்த? சாப்பாட்டு விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அல்லி உங்க அண்ணன் உன் கைய ஒண்ணு இல்லம்மா, உன் கைக்கு தங்க வளையல் போட்டா நல்லா இருக்குமேனு பேசிட்டு இருந்தோம். அவரையும் வளையல் என்ன தங்க வளையலே பண்ணி போடுறேன். வாயை பொறுத்துக்க. தங்கச்சி கங்கலங்க வச்சிடாத. கண்டிப்பா சொல்லியே தீருவேன். தங்கச்சி பார்த்தவன பாசம் பொங்கி வழிதா. அல்லி ஊர்ல உன் அட்டகாசம் தாங்க முடியலையா? ஆமா, பாலை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கா. பாருங்க இந்த கிழவி ஊர்ல யார் சொல்றதோ கேட்டுக்கிட்டே திட்டுது. யாரோவா? இவ்வளவு நேரம் திட்டினது சாட்சாத் உங்க அண்ணன் தான். என்னடி இது? எனக்கு சாப்பாடு வேணும். வர வர எங்க அண்ணனுக்கு என் மேல பாசம் குறைஞ்சு போச்சு.
இல்லம்மா இல்லம்மா, நான் ஒரு தாய் பசு மாதிரி. தாய் பசு முட்டியா கண்ணுக்குட்டிக்கு வலிக்கு போகுது. அண்ணே, உனக்கு எப்ப என்ன கொம்பு பழிச்சுது? பாத்தியா கிண்டல கிழவி. வாமா சாப்பிட போலாம். நான் வரமாட்டேன். நீ சாப்பிட வரலனா நான் அழுவேன். நீ வரவா? வாமா சாப்பிட போலாம். நான் மந்திரியானால் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி வர சொன்னனே, எல்லாரும் எழுதியாச்சா? வெரி குட். எங்க பார்க்கலாம்? நான் மந்திரியானால் உடனே ராஜினாமா செய்வேன். கட்டுரை முடிச்சிட்டியா? உன்னை போய் எழுதி வர சொன்ன பாரு. கிடைக்கிறத சுருட்டிட்டு அப்புறமா ராஜினாமா பண்ணு. ஓகே. ஆமா, என்ன வந்து திட்டுறீங்களா? நான் இதை எழுதியிருக்கேன். அல்ல என்ன எழுதியிருக்கா பாருங்க. அவளை திட்டத்துக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? இப்ப காமிக்கிறேன்ப்பா என் தைரியத்தை. என்னது, எதுவுமே எழுதாம பிளாங்கா இருக்கு? சார், நான் மந்திரியானா செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவேன். என்னது, செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாட்டாமையோட தங்கச்சா நீ இருக்கலாம். அதுக்காக 4 வருஷமா 8ஆம் கிளாஸ் விட்டு மாற மாட்டேங்கிற. நான் இந்த வகுப்புக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. போதா குறைக்கு இந்த 3 எருவு மாட்டையும் சேர்த்து கட்டிக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு அலையிற. வெளியே போ சொல்லிட்டேன். எப்படி என் தைரியம்? பரவாயில்ல. தேங்க்யூ நிஷிடம். நீ போகல? ஏன் சார், இருக்கவா போகவா? நீ உள்ள இருந்து அடிக்கிற லூட்டியை விட வெளியே போறதே மேல். போகிறேன். போவதற்கு முன் ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். என்னது? 4 மணிக்கு மேல் நீங்கள் வெளியில் நடமாட வேண்டியிருக்கும். நல்லது கெட்டது நடக்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. அம்மா தாயே, இந்த மாதிரி வசனத்தை எல்லாம் பேசி பயங்காட்டாத. ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா இங்கவே இப்பவே செஞ்சிரு. இந்த மாதிரி ட்ரெய்லரை காட்டி பூச்சாண்டி காட்டாதம்மா. போகிற உயிர் ஒரு முறைதான் போகும். போகட்டும். அதற்கான